மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்ட மக்கள் வாழும் பகுதி ராயபுரம். இங்கு மீன்பிடி தொழில் மட்டுமின்றி கிறிஸ்தவ ஆலயங்களும் பெயர் சொல்லி வருகின்றன. 70 பங்குத் தந்தைகளை கண்ட ராயபுரம் ராயப்பர் ஆலயமும் மாதா கோவிலும் நூற்றாண்டுகளை கண்டுவிட்டன. பல ஏக்கர் பரப்பளவில் கடற்கரையோரம் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இதை குருகுல வம்ச வர்ணகுல முதலியார்கள் கட்டியுள்ளனர். முதலில் சமுதாய மக்களுக்கு என்று கட்டிய கோவில் பின்னர் கிறிஸ்தவர்கள் என்ற வட்டத்திற்குள் வந்துவிட்டன. 1829ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் இப்போது பிஷப் அதிகாரத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் ராயப்பர் விழா கொண்டாடப்படுவதாகவும் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வதாகவும் ஆலய நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த ஆலயத்தில் 2 முக்கியமான திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அது தூய ராயப்பர் ஆலயம் ராயப்பர் சின்னப்பர் திருவிழா, சிந்தாதிரி மாத திருவிழா. இந்த 2 திருவிழாவும் மிக விமர்சையாக கொண்டாடுவது ஒவ்வொரு வழக்கம். ராயபுரம் தூய ராயப்பர் ஆலயத்திற்கு அன்னை தெரசா வந்துள்ளார். திருப்பலியிலும் கலந்து கொண்டுள்ளார் என்கின்ற தகவல் இந்த ஆலயத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிறது. பழங்கால பெருமைகளை நினைவுபடுத்தக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் என்றும் அழியாமல் காக்கப்படுவதே எதிர்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த ஆலயத்தை சுற்றி அத்துமீறல் நடப்பதாகவும் பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எங்க ஆலயம் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம். அந்த பழமையான ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுப்புற சூழல் எங்களுக்கு இந்த 4 தெருவு பராமரிக்கிறது அவ்வளோ எங்களுடைய திருப்திகரமாக இல்லை. அதனால் இந்த அரசு எங்களுக்கு அதில் கொஞ்சம் தலையிட்டு அந்த சுற்றுப்புற சூழலை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தா நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்போம். நவநாகரிகத்திலும் தேவாலயங்கள் பராமரிக்கப்பட்டு காக்கப்படுவது வியப்பை அளித்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பு.